முயற்சி. இந்த படம் ட்ரெய்லர் ரொம்ப நல்லா இருந்தது, உண்மையாகவே நல்லா இருந்தது. வழக்கம் போல நம்ம தம்பி ஒரு கத்தி கித்தி கப்பட எடுத்துட்டு போயிட்டு வருவான்னு பார்த்தா ரொம்ப எமோஷனலாக கலெக்டிங்க. ரொம்ப சந்தோஷம். எனக்கு தெரிய தன்னுடைய மிகச்சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கீங்க. அந்த மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணேன். நான் ஒவ்வொரு சீன்லையும் ஒவ்வொரு ஃபேஷியல் எக்ஸ்பிரஷனும் ஒரு வித்தியாசமா இருந்தது. உங்களுக்கு இதுவரையிலும் பார்க்காத ஒரு முகத்தை, அதை கதையை நல்லா உள்வாங்கி இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதை மீறி வேறு எதுவும் பண்ணிட வேண்டாம். டைரக்டர் தம்பிக்கு நம்ம எப்போ ஒரு கதை நம்ம ஆழமா உணர்ந்து அதுக்கு நம்ம டெடிகேட் பண்றோமோ அப்போ இந்த இயக்குனர் என்ன எதிர்பார்க்கிறாரோ அதுக்குள்ளேயே இருந்து நடிப்பாங்க. அது மிகச்சில நடிகர்கள் தான் அந்த மாதிரி செய்ய முடியும். நான் பல படங்கள் எடுத்திருக்கேன். கதாபாத்திரங்களை முதல்ல சொல்லிடுவேன் அந்த ஹீரோவுக்கு, இப்படித்தான். அவங்க ஃபுல்லா கேட்டுருவாங்க. அந்த காட்சிகள் வரும்போது நான் சொல்லுவேன், இந்த இடத்துல உதாரணத்துக்கு சொல்றேன், கார்த்திக்கும் எனக்கும் ஒரு நல்ல பாண்டேஜ் இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா கிழக்கு வாசல் படமாகட்டும், பொன்னுமணி படமாகட்டும், இந்த கேரக்டர் நம்ம சொன்ன உடனே உதய் நான் இது எப்படி பண்றது என்ன, நாம ஒரு 10-15 பக்கத்துக்கு ஒரு டைலாக் எழுதி கொடுத்து விட்டேன். டைலாக் ஃபுல்லா மனப்பாடம் பண்ணீங்க. என்னென்ன எக்ஸ்பிரஸ் பண்ணணுமோ அது கண்டினியூஸா நீ கொடுக்கணும். என்ன பண்ண போறீங்க? ஐயோ, ஒரே ஷாட்ல எடுக்க போறேன். மாமா செத்து உட்கார்ந்துருப்பான். மாமா செத்துதான் அவனுக்கு தெரியாது. இவன் கல்யாணம் பண்ணிக்கு போற பொண்ணு பிரெக்னண்டா இருப்பா. அதை கேட்டோடனே மாமன் செத்து போயிடுவான். மாமனோட பொண்ணு மாமன் செத்து படுத்திருக்கான்னு தெரியாது. மாமன் எது சொல்றானோ அதுதான் செய்வான். இவன் பொண்ணு இப்படி ஆயிருக்கு, எனக்கு அந்த பொண்ணு கல்யாணம்னு பத்திரிக்கை அடிச்சு ஊரெல்லாம் அழைச்சிருக்கோம். மாமா இப்ப என்ன மாமா பண்றதுன்னு போய் மாமன் கிட்ட கேட்கறான். ஏன்னா மாமன் எது சொன்னாலும் அதுதான் செய்வான். அது தவிர அவன் செல்ஃபா திங்க் பண்ணக்கூடிய கேரக்டர் இல்லை. ஆனா மாமன் செத்து இருக்கான். மாமன் செத்து உடனே அவன் ஐயோ மாமா செத்துட்டியே அப்படி நல்லா அழல. யோ எங்கேயா போன நீ, ஏதோ சொல்லிட்டு போ. நான் என்னென்ன வாழ்க்கையில் என்னென்ன செய்யணும்னு அத்தனையும் நீ சொல்லிதான் நான் செஞ்சிருக்கிறேன். இப்போ உன் பொண்ணுக்கு இப்படி ஆச்சுன்னு உடனே செத்து போயிட்டியே, நானும் செத்து போயிட்டுமா, நான் விட்டுற முடியுமா போட்ட அப்படின்ற எமோஷன்ல இருந்து ஆரம்பிக்கும். ஒரு 15 பக்கம் டைலாக் கையை கொடுத்துட்டு ஃபுல்லா மனப்பாடம் பண்ணி அப்படி காலையில ஒரே ஒரு சிங்கிள் ஷாட்ல எடுக்கிறதுக்கு நான் சொல்றேன். நான் எடுத்ததை தயவு பண்ணி, இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். டாலி போடுறோம், ஹேண்டுகள் இருக்கு, அதுலயே ட்ராக் அண்ட் ட்ராலி இருக்கு. எல்லாம் ஒரே கேமராவில் ஒரே ஷாட்ல உள்ள நுழையிறதுல இருந்து மாமா செத்துக்கு இருக்கிறத பார்த்ததுல இருந்து அவன் மாமா மேல படுத்து கதறுவான், காலில் விழுந்து கதறுவான். இதெல்லாம் டைலாக்ஸ் எல்லாம் சுத்தி கேமரா வரும். கிட்டத்தட்ட 3.25 நிமிஷம் ஒரே ஷாட். அப்பெல்லாம் உங்களுக்கு தெரியும், நான் ஒரு ரெடி ஃபில்ம் ரோல் உள்ள இருக்கும். அதுக்குள்ள எடுத்தாதான் 3.5 நிமிஷத்துல இருக்க முடியும். காலையில போனேன் 9:30 மணிக்கு. சிவகுமார் சார், கார்த்திக் சிவகுமார் சார் கிட்ட சொன்னேன், ஒரு 4 நிமிஷம் நீங்க மூச்சு விடாம டெட் பாடியை படுத்திருக்கணும். டேய் 4 நிமிஷம் உங்களால முடியும் அப்படின்னு. சரிடா, அது யோகா பண்ணி பழக்கப்பட்டவர். அவர் போய் உட்காந்துட்டாரு எங்கேயோ. அவர் பிராக்டிஸ் பண்றாரு அந்த 4 நிமிஷத்துக்கு, ஏன்னா செத்த மாதிரியே இருக்கிறதுக்கு. கார்த்திக் ஆளை காணோம். நீங்க எப்படி ஷாட் எடுக்கிறீங்கன்னா நான் ஃபுல்லா மூவ்மெண்ட் மட்டும் சொல்லிட்டேன். அப்படியே கேமரா அப்படி வருது, இங்க வர்ற இந்த இடத்துல இந்த எமோஷன் வரும், இந்த இடத்துல இந்த எமோஷன், இந்த இடத்துல நீ ஃப்ரீயா நடிச்சுக்கோ
ஆனா டைலாக் தான்ட்டு ஒரு 15 பக்கத்துக்கு டைலாக் விட்டு பிரேக் விட்டேன். 10 மணிக்கு பிரேக் விட்டேன். அடுத்த ஷாட் நான் மத்தியானம் 2:30 மணிக்கு தான் எடுப்பேன்ட்டேன். எல்லாம் ஜாலியா இருந்தாங்க. கேமராமேன் நான் மட்டும்தான். கேமரா எங்க போகுது. அன்னைக்கு எடுக்க வேண்டிய காட்சி ஒரே காட்சி தான். அது ஒரு ஃபுல் டே எடுக்க வேண்டிய சீன். நான் ஒரே ஷாட்ல எடுக்கிறேன். அப்போ அது ஃபுல்லா ஓகே ஐ எம் ரெடி அப்படின்னு ஒன்னே அந்த டைலாக் பேப்பரை தூக்கி கிழிச்சு போட்டேன். அப்படின்னு நீ அந்த டைலாக் எல்லாம் மறந்துரு, உனக்கு என்ன ஞாபகம் இருக்கோ அதுக்கு எமோட் பண்ணுன்ட்டேன். நீ இதுதான் உணர்வு. நீ கார்த்திக்கோ இதுவன கிடையாது. அந்த பொன்னுமணியோட கேரக்டர் இதுதான். பொன்னுமணியோட சிந்தாமணி வயிற்றுல குழந்தையோட இருக்கான்னு உனக்கு தெரியாது. உங்க மாமன் கல்யாணத்தை பிக்ஸ் பண்ணி வச்சுட்டான். அவன் செத்து கிடக்குறான். நீ என்னென்ன ஃபீல் பண்ணுவியோ நீ ஃபீல் பண்ணி என்னென்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ பண்ணிக்க அப்படின்னா பண்ணாரு. ஒரே டேக்ல ஓகே, ஒரே டைலாக் தான் பேசலாம். சீனை பாருங்க. நானும் ரெட்டிக்கு சைலண்டா ரீரெக்கார்டிங்ல அசத்தி இருப்பாரு. எக்ஸ்பிரஷன்ல எக்ஸ்ட்ராடினரியா பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாரு நடிகர் கார்த்திக். அப்படி ஒரு சேலஞ்சு டைரக்டருக்கும் நடிகர்களுக்கு இருந்த காலம் எல்லாம் போச்சு அப்படின்றதுதான் இப்ப வருத்தத்துக்குரிய செய்தி. உங்க எக்ஸ்பிரஷனை பார்த்தப்ப அது ஞாபகம் வந்துருச்சு எனக்கு. ஒரு தனது முதல் படத்திலேயே தன் முதல் முயற்சியாக இறுதி முயற்சின்னு ஒரு படத்தை எடுத்துக்கிறார் டைரக்டர். சிறப்பா இருக்கு. நீங்க எடுத்துக்கிட்டு கதைக்களம், அந்த கதைக்களம்ன்றதை விட அந்த ஒரு உணர்வு களம். ஒரு மனுஷன் தன்னுடைய குடும்பத்தோட தான் தற்கொலை பண்றதுக்கு முன்னாடி அவன் மனநிலை எப்படி எல்லாம் இருந்திருக்கு. அவன் என்னென்ன பாவம் பண்ணதாக நினைச்சிருப்பான், என்னென்ன நல்லது பண்ணதாக நினைச்சிருப்பான், என்ன தப்பு பண்ணிட்டமான்னு நினைச்சானா என்ன. அந்த உணர்வுகளுக்கு நம்ம ஒரு பெட்டிக்குள்ள அடைக்கவே முடியாது. அத்தனை விஷயத்தையும் இந்த படத்தின் மூலமா அது தம்பி மூலமா நீங்க சொல்லியிருக்கீங்கன்னா உண்மையிலுமே இது உங்களுக்கு ஒரு இதுதான் முதல் படம். உங்களுக்கு ஒரு நடிகனா இது சேலஞ்சான விஷயம். நீங்க அதாவது இந்த பிள்ளை ரொம்ப அழகா, பேர் என்ன, மெகாலி பின்னிட்டாங்களே. என்ன தமிழ்ல பாடுறது. அதாவது தமிழ் வார்த்தைகள்ல தமிழ் இல்லைங்க, உங்க உணர்வுகள்ல தமிழ் இருந்தது. இந்த வார்த்தைகள்ல தமிழ் பத்தி எல்லாம் கவலையப்படாதீங்க. நான் கூட ஹிந்தி பொண்ணாச்சே, பெங்காலி பொண்ணாச்சே, ஹிந்தியில பாடுமான்ட்டேன். நான் இப்பதான் கொஞ்ச நாள் பெங்காலில் இருந்துட்டு வந்தேன், ஒரு 10 நாள் கல்கத்தாவில். இந்த மழை வர்றதுக்கு முன்னாடி ஓடி வந்துட்டேன். அவ்வளவு அழகா பாடுறாங்க. அந்த படத்திலையும் ஒரு மனைவி அப்படின்ற ஒரு கணவன் மனைவினால கூட அந்த எக்ஸ்பிரஷன் ஆஃப் அ ஹவுஸ் ஒய்ஃப் அதெல்லாம் எக்ஸ்ட்ராடினரியா இருந்தது. இசை நல்லா இருந்தது, எல்லாமே நல்லா இருக்கு. சொன்ன மாதிரி தம்பி, நல்ல படத்தை பண்ணி என்ன பண்ண போறோம் இல்லையா? நல்ல சாப்பாடு வீட்டுல இருக்கும். நான் பிஸா தானே கேட்கிறோம். இதுல பிஸா இல்லை இல்லையா? ஃபாரின் கலவைகள் கலந்த சாப்பாடு இதில் இல்லை. மோனிகா இல்லை. சினிமா யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. நல்ல சினிமாக்களை எந்த கொம்பனாலையும் தடுக்க முடியாது. அது நிச்சயமா போய் ரீச் ஆகும். நல்ல படங்களை ரசிக்கக்கூடியவர்கள் தான் தமிழ் ரசிகர்கள். நல்ல சிறந்த படங்களை தூக்கி கொண்டாடக்கூடியவர்கள் தான் ரசிகர்கள். அது ரசிகர்கள் பற்றி எப்பவுமே நம்ம தப்பு கணக்கு போடக்கூடாது. ஒரே விஷயம் என்னன்னா, நமக்கு ரசிகர்களுக்கு நடுவுல சில பாலிடிக்ஸ் நடக்குது பாருங்க. அந்த பாலிடிக்ஸ் தான் கரெக்ட் பண்ணும். நம்ம கண்டென்ட் போய் சேர விடாம பண்ணுவாங்க பாருங்க. நீங்க சொன்னீங்களே, எங்க நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர்
ரொம்ப சந்தோஷம். கரெக்டா அவர் கணக்கு கொடுக்கணும், எவ்வளவு தியேட்டர்ல எவ்வளவு நாள் ஓடுதுன்னு அவருக்காவது தெரியும். புரியுதா? நீங்க தயாரிப்பாளருக்கு தெரியாது அப்படின்றீங்க. அது நான் பல மேடைகள்ல பல தடவை நம்ம எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்கேன். மொத்தம் ஒரு 50 தியேட்டர்ல ரிலீஸ் ஆச்சு. ஒரு நாளைக்கு ஒரு 60 ஷோ ஓடுது. ஒரு 4 நாளைக்கு எவ்வளவு ஷோ, ஒவ்வொரு ஷோவுக்கு எவ்வளவு கலெக்ஷன் ஆகுதுன்னு உண்மையா யாரு கொடுக்கறானோ அவன் தான் உண்மையா சினிமா நேசிக்கிற ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர். கடைசியில 2 லட்சம் ரூபாய் தான் மிச்சம்னு கூட அந்த கணக்கு கூட நம்ம கேட்க வேண்டாம், அந்த கணக்கை வேண்டான்ற லெவலுக்கு தள்ளிடுறாங்க சில டைம்ல நல்ல படங்களுக்கு. சோ இது வேற எங்கேயோ ஒரு எனிமிட்டி இருக்குது. சினிமா, நல்ல சினிமாவுக்கும் ரசிகர்களுக்கும் நடுவுல நிறைய வில்லன்கள் இருக்காங்க. அந்த வில்லன்களை எல்லாம் முதல்ல நம்ம காலி பண்ணணும். அதுக்குதான் நம்ம போராட வேண்டியிருக்கு. நீங்க சொன்ன மாதிரி பத்திரிகை நண்பர்கள் எல்லாம் வந்து நல்லா தான் எழுதுவாங்க, நல்ல படங்களை எப்போதுமே வந்து பாராட்டுவாங்க. உங்களுடைய உழைப்பு இருக்கு பாருங்க, இதுதான் சினிமாவுக்கு ஆக்கப்பூர்வமான முயற்சின்றது. இதுதான். இந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் ஜெயிக்கணும்ட்டு நம்ம காலத்துல இருந்தும், செல்வமணி காலத்துல இருந்தும், எனக்கு முன்னாடி வந்த பாரதி ராஜா, பாக்கியராஜ் சார் காலத்துல இருந்தும் நாங்கெல்லாம் வந்தது காரணமே கடினமான உழைப்பு. காசெல்லாம் எதிர்பார்க்க மாட்டோம். அப்புறம் காசு தேவையாயிருது. காசு இல்லாம ஒண்ணும் பண்ண முடியாது. காசும் தேவையாயிருது, வெற்றியும் தேவை. வெற்றி வரணும். வெற்றி இல்லைன்னாதான், நீங்க சொன்னீங்களே இந்த ஏவிஎம் வாசல் இருந்து இந்த தெருவழி எல்லாம், அந்த வெற்றிகளை எதிர்நோக்கி வாழ்க்கையே இழந்த எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்களுக்காக வந்து நீங்க நல்லா சொன்னீங்க, அது எமோஷனலா இருந்துச்சு. அவங்கள கம்பேர் பண்ணும்போது இன்னைக்கு நம்மளும் சினிமாவில் இருக்கிறோம், சினிமா துறைக்காக பேசிட்டு இருக்கோம், சினிமா மேடையில் இருக்கிறோம்ன்றத நமக்கெல்லாம் ஒரு பெரிய விஷயம். இன்னும் இளைஞர்கள், இன்னும் எனக்கு தெரிய ஒரு 40 வருஷமா இன்னும் படம் முயற்சி பண்ணிட்டே இருக்கிற இளைஞர்கள் இருக்காங்க. 40 வருஷமா என் கூட வந்த ஒருத்தன் இன்னைக்கு நான் வந்து கதை ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன்றான். சோ சினிமா எவ்வளவு ஈர்ப்புள்ள ஒரு விஷயம் பாருங்க. இந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல் மீடியா. இதை சிதைக்காமல் நம்ம இந்த சினிமாவை காப்பாற்ற வேண்டியது ஒரு மிகப்பெரிய. நீங்க சொன்னீங்க, நாங்க நம்மளை யாரு கூப்பிட்டாலும் வந்துடுவோம். நாங்க சின்ன சினிமாக்காரங்க, ஏன்னா பெரிய சினிமாக்காரங்க கூப்பிடவே மாட்டாங்க. கவலையே படாதீங்க. இப்ப ரஜினி சார் ஃபங்க்ஷனுக்கு நம்மளெல்லாம் கூப்பிடுவாங்களா? கமல் கூப்பிடுவார? சொல்லுங்க, கூப்பிட மாட்டாங்க. பெரிய நடிகர் படத்துக்கெல்லாம் நீங்களும் நானும் தேவையில்லை சார். அந்த படத்தில் நடிக்கிற நான் நடிகர்கள் அவங்களை வச்சுட்டு அதுக்கு ஒரு பெரிய இது பண்ணிட்டு, ஒரு பெரிய இது பண்ணிட்டு அதையும் கமர்ஷியல் பண்ணி அதையும் வித்துறாங்க. நமக்கு அந்த வியாபாரம் இருந்தா கூட பரவாயில்லை. புரியுதா உங்களுக்கு? ஏதோ நம்ம யூடியூப் நண்பர்கள், நம்ம பத்திரிகை நண்பர்கள் நம்ம பேசுறதை எடுத்து போட்டு இந்த இறுதி முயற்சி படத்துக்காக உதயகுமார் இப்படி பேசினாரு, இறுதி முயற்சி ஓடணும், இது இறுதி முயற்சி சிறந்த படம், இறுதி முயற்சி தொழில்நுட்ப கலைஞர்கள் சிறப்பாக செய்திருக்கார்கள், இறுதி முயற்சி படத்தில் நடிகர்கள் பிரமாதம் பண்ணியிருக்காங்க, இயக்குனர் அற்புதமா பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம இங்க பேசுறத இது எல்லாத்தையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி அடிச்சு இறுதி முயற்சி படத்தையே கொஞ்சம் போய் சேர்க்கறதுக்கு அவங்க முயற்சி பண்றாங்க. அதெல்லாம் வந்து இல்ல, இதெல்லாம் சொல்லவே சொல்லாதீங்க. எல்லாம் கடமைகளை செய்யறாங்க, நம்மளும் நம்ம கடமையை செய்யறோம். நல்லா நம்ம படம் எடுத்து ஒரு மக்களுக்கு போய் சேர வேண்டிய ஒரு விஷயத்தை சேர்க்க விடாம பண்ற அந்த கும்பலைத்தான் நான் வந்து திருப்பி சொல்றேன். நம் தமிழ் இனத்தின், நம் தமிழ் திரை உலகத்தின் எதிரி என்கிறது அந்த இடம் தான். அந்த இடத்துல யாரு என்ன பண்றாங்கன்றது நான் சொல்லவே தெரியாது எனக்கு. நல்ல வேலை, அந்த இடம் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம சினிமாக்களை இயக்கி வெற்றி படங்களை கொடுத்துட்டேன், தப்பிச்சிட்டேன். திருப்பி இப்ப நான் வந்தாலும் இதுதான் மேட்டர். நீங்க சொன்ன மாதிரி என்கிட்டயும் நிறைய, சார் நீங்க எவ்வளவு பெரிய டைரக்டர், எவ்வளவு நல்ல படம் எடுத்தீங்க, இவ்வளவு சார்
நம்மளை ரொம்ப வெறுப்பேற்றுவாங்க. இன்னும் அருமையான பாட்டு எழுதியிருக்கீங்க, எல்லாம் சூப்பரா கொண்டு வந்தீங்க சார், விஜயகாந்த் சார் படம் சார், கார்த்திக் சார் படம், ரஜினி சார் படம், எஜமா என்ன சார், எப்போ சார் அந்த மாதிரி படம்? என்ன நான் எடுக்க மாட்டேன்னு சொன்ன மாதிரி இல்லை, எல்லாம் வியாபாரிகள் ஆயிட்டாங்கப்பா. இப்ப நம்ம கிட்ட யார் வரல? வியாபாரம் இருக்கா நம்ம கிட்ட? வியாபாரம் இல்லாத ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு நம்ம வியாபாரத்தை பத்தி பேசுறோம். அதனாலதான் நீ சொல்ற தம்பி, வீட்டுல ஓரளவுக்கு இந்த படத்துல எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணின்னா அது வந்தாலும் வரலனாலும் உங்க குடும்பத்துக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நான் கேட்பேன். நீ சொன்ன மாதிரிதான் நான் அது முதல்ல கேட்டுப்பேன். நீ இவ்வளவு இன்வெஸ்ட் பண்றியா, அது போயிடுச்சுன்னு நினைச்சுக்கோ, உனக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காதுல்ல அப்படின்னா சினிமா எடுக்கவா. எக்ஸ்ட்ரா பணம் இருந்தா வா, இல்லைன்னு இந்த பக்கமே வராது. ஒன்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் காப்பி ரெடி பண்ணிட்டோம்னா இந்த ஃபர்ஸ்ட் காப்பி தான் நம்ம சொத்து. அது எந்த அளவுக்கு நமக்கு வெற்றியை கொடுக்க போதோ அந்த அளவுக்கு தான் நமக்கு வருமானம் வரும். அது வெற்றியே வந்தாலும் சில டைம்ல வருமானம் வர மாட்டேங்குது. இன்னொரு விஷயம், அது எல்லாம் கணக்கு தப்பா எழுதுவாங்க. இந்த மேடையில் இருப்பவர்கள் மட்டுமல்ல, இவங்க மட்டுமல்ல, நம்ம திருத்த வேண்டிய ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க சாமி. ஒரு போலீஸ் ஸ்டேஷனால முடியாது, ஒரு கோர்ட்னால முடியாது. மனசாட்சி உள்ள, இதயமுள்ள, தன்மானம் மிக்க மனிதர்களால் மட்டும்தான் ஒரு நல்ல திரைப்படத்தினுடைய வெற்றியை அழகாக அடுத்தவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும் என்று கூறிக்கொண்டு, இந்த திரைப்படத்தில் பணியாற்றிய அனைவருக்கும் அந்த நல்ல காலம் வர வேண்டும். இந்த திரைப்படம் மிகச் சிறப்பான முறையிலே நல்ல வசூலையும் தர வேண்டும். மக்கள் மனதை சென்று அடையும் இந்த மிக அற்புதமான ஒரு கண்டென்ட். இந்த கண்டென்ட்டை மறக்காமல், மறுக்காமல், தவறாமல் அனைவருக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை உங்களுக்கு மட்டுமல்ல எங்களுக்கும் உள்ளது என்று சொல்லி, தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாக அனைத்து நடிகர் நடிகைகளையும், தொழில்நுட்ப கலைஞர்களையும், எங்க நம்ம டப்பிங்க அவர் கிளம்பிட்டாரா அண்ணன், ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு ஷாட் வந்தால கம்பீரமா இருந்தது. விட்டல் சார் ரொம்ப நாள் உங்களுக்கு நண்பர், எனக்கு நண்பர் அவர். நாங்கெல்லாம் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்ஸுங்க, எனக்கு சீனியர்ஸ் இவரு ரஜினி சார்லாம். அவங்க இருந்த இன்ஸ்டியூட் வேற, பட் அதே இன்ஸ்டியூட் தான் தமிழ்நாடு திரைப்பட கல்லூரியா மாறுச்சு. ஸோ நமக்கு சீனியர் தான் அண்ணன் விட்டல் சார். விட்டல் சார் என்னைக்குமே ஒரே மாதிரி இருப்பாரு, ரொம்ப அன்பானவர், தங்கமானவர். அவர் நண்பர்கிட்ட கூட அவர் எதுவுமே கேட்டது கிடையாது. அந்த மாதிரி நட்பு தான் ரஜினி சாருடைய நட்பு. அதனால ஒரு மிகப்பெரிய, நான் எப்பவுமே சொல்றது, ரஜினி, கமல் போன்றவர்களுக்கு எல்லாம் இனிமேல் யாருமே இளையராஜா இந்த 3 பேர்த்தையும் யாரையும் எந்த விதத்திலையும் விமர்சிக்கிறது தவிர்த்துருங்கன்ற. ஏன்னா அவங்க எல்லாம் நிறைய சாதனை பண்ணிட்டாங்க, நிறைய இந்த தமிழ் மக்களுக்காக நிறைய உழைச்சிட்டாங்க, நிறைய அவங்களுடைய படைப்புகளால் நம்மளை நிறைய மகிழ்விச்சுட்டாங்க. அவங்கள பத்தி இனிமேல் போட்டு திருப்பி இளையராஜா அப்படி, அவர் அப்படி, இவர் அப்படின்றது இனிமேல் யாருமே தயவு பண்ணி விமர்சனங்களை தவிர்த்து விட வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு, புதியவர்களை வளர்க்க நாம் அடுத்த கட்டத்தில் ஒரு மிக பெரிய முயற்சி எடுத்து புதிய படங்களை, இந்த மாதிரி நல்ல சிறந்த படங்களை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று கூறி, அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாக எனது வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி.